அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனோட அருளால் சூரா தௌபா நம்ம ஓதிட்டுருக்கோம். சூரா தௌபாவில் 80 வசனங்கள் வரைக்கும் ஓதிட்டுருந்தோம். ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் மனுஷங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வேறு எதையும் படிக்க தேவையில்லை போல். சூரா தௌபாலையே இறைவன் ஒவ்வொன்றும் பாயிண்ட்டாக பிரித்து பிரித்து காமிக்கிறான். மாஷா அல்லாஹ். அந்த மாதிரியான கூட்டத்தில் நம்ம எந்த மாதிரியான ஆட்களோட சேரணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு நிறைய ஐடியாலஜிஸ் இந்த சூரா தௌபா மூலமாக நமக்கு இறைவன் கொடுத்துட்டே இருக்கான். இப்போ 80 வசனங்கள் நம்ம பார்த்தோம். கடைசியாக 80வது வசனத்தில் இந்த மாதிரியான ஆட்களுக்காக நபியே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேட்கலன்னாலும் சரி, நீங்கள் 70 தடவை இவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, 1000 தடவை நீ இப்படி பண்ணிட்ட, 100 தடவை இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம கொலோக்கியெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மேபி இவங்க நபியுடைய கவுண்டிங் அந்த டைம் ஆஃப் அந்த ஃபர்கிவ்னஸை சொல்லியிருக்கலாம். அல்லது 70 தடவை தானா அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப போக வேணாம். அப்போது இவ்வளோ தடவை நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இவங்க நிராகரிச்சிட்டாங்க. அப்போ எப்போ நம்ம இறைவனுடைய தூதரையும் அவங்க சொன்ன விஷயங்களை தெரிஞ்சும் அதை நம்ம வேணும்னு செய்யாதன்னு சொன்னதை செய்கிறோம், செய்யுங்கன்னு சொல்கிறத செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா இந்த கேட்டகரியில் நம்ம வருவோம். இன்னும் பாவம் புரியக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை அப்படின்னு ஆயத்தில் இறைவன் கூறியிருந்தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 81வது வசனத்திலேருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி ஜிதினி இல்மா. ஃபரிஹல் முகல்லஃபூன பின்தங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பி மக் அதிஹிம் ஹிலாஃப ரசூலில்லாஹி வகரீஹூ ஐ யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுசிஹிம் ஃபி சபீலில்லாஹி வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ரி குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரன் லவ்கானு யஃப்கஹூன். இப்போ இங்கே என்ன இஷ்யூ? இறைவனுக்காக இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த நிராகரிப்பாரோட சண்டை போடுங்க. நீங்கள் இவங்க உங்களை துரத்திட்டாங்க, உங்களுடைய ரசூலை துரத்திருக்காங்க, நல்லது செய்ய விடாமல் மக்களோட நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, போருக்கு செல்லாமல் தங்கிட அனுமதி பெற்றவர்கள். அல்லாஹ்வின் தூதர் புறப்பட்டதற்கு பின்னால் தத்தம் வீடுகளில் இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போது இவங்க இல்லாததை சொல்லி, அதாவது இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த விதமும் நம்ம வாழக்கூடிய விதமும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன சாட்டு பூட்டுகள்லாம் சரிதானே, கரெக்டு தானே அப்படின்னு தோணும். யோசிச்சு பாருங்கள், அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. அல்லாஹ்வுடைய அந்த இயற்கை வளங்களை கெடுத்துட்டு வேறு ஏதோ ஒன்று கொண்டு வராங்க. இப்போ இதுக்காக நாங்கள்லாம் போராடுறோம் வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டா நம்ம என்ன செய்வோம்? இல்லை, வீட்டில் பிள்ளைகள் இருக்குது, சமைச்சு தரணும், ஹஸ்பண்டு சாப்பிட வந்துடுவார், சரி ஹஸ்பண்டை அனுப்புங்க அப்படின்னா, இல்லை அவர் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகலைன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இதெல்லாம் ஒரு சாட்டு. அப்போ இந்த மாதிரிலாம் சாட்டு சொல்லி அல்லாஹ் தான் சொல்லிட்டான், இப்படிலாம் சாட்டு சொல்கிறவங்கள நீ கூட்டிகிட்டே போகாதீங்கன்ட்டான். உண்மையிலே அக்கறை உள்ளவங்க தானே எதிர்த்து சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி போகும்போதே சாட்டு சொல்கிறவங்க எப்படி சண்டை போட போகிறாங்க? அப்போ இப்படியாப்பட்டவங்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போனப்ப இந்த மக்கள் நம்ம நபி போயிட்டாங்க, நம்ம வீடுகளிலே இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அவங்க தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ்வின் வழியில் அர்ப்பணித்து போராடுவதை வெறுத்தார்கள். அப்போ உடைமைகள் எல்லாம்
அல்லாஹ்வுடைய வழியில் அர்ப்பணிக்கிறதுக்கு வெறுத்திருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா, என்னன்னு கூட அவங்களாவது வெறுத்திருக்காங்க. நம்ம அது தெரியவே இல்லை. தெரிஞ்சால் தானே விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்கும். இறைவனுக்காக இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து நம்ம போகணும், இது என்னுடைய கடமை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தானே அதை நம்ம செய்யலாமா வேணாமான்னு தெரியும். நமக்கு தான் இது என்னோடய கடமைங்கிறதே தெரியலையே. 10 சாப்பாடு சமைக்கிறதும் வெறும் அது என்ன சொல்கிறது, சமைக்கிறது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு நம்ம மறுக்கலை. ஆனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் வெறும் சமையலில் மட்டுமே முடியணும்னு இறைவன் சொல்லவே இல்லை. நீங்கள் சமைக்கலைன்னா கூட உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிப்பீங்க. கடையில் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டுப்பீங்க. இன்றைக்கி அதிகமாக கடைகளில் தான் வாங்கி சாப்பிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் சமைக்கிறீங்கன்னாலும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் ரொம்ப கிராண்டாக சமைங்க. தினமும் நான் கிராண்டாக தான் சமைப்பேன், தினமும் நான் இதில் மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா, அப்போ நம்ம எப்போ நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி நான் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளைகள்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்ட்டு. ஏன் அது செய்யணும் இது செய்யணும், பிள்ளையோடு சேர்த்து நீயும் நீயும் செய்யுமா, பேசிக்கிட்டே ஏதாவது விஷயங்களை பேசிக்கிட்டே ஏன் அந்த வேலைகளை செய்ய மாட்டோம்? ஏன்னா பர்ஃபெக்டாக வராது. பயிற்சி கொடுத்தா தானே பர்ஃபெக்டாக வரும். ஒரே நாளில் பர்ஃபெக்ட் வந்துடுமா? அப்போது உங்கள் குழந்தைங்களாம் நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த பிள்ளைய எழுத வைக்க, ஏபிசிடி ஆனா அவனா எழுத வைக்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க. ஹோம்ஒர்க்கு ஸ்கூலில் போய் 10 மணி நேரம் படிக்குது, காலேஜில் போய் டியூஷனில் போய் 2 மணி நேரம் படிக்குது, இவ்வளவும் பண்ணுது. ஆனால் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய அதுக்கு பயிற்சியே இல்லை. அதுக்கப்புறம் என் பிள்ளை எந்த வேலையும் பண்ணாதுன்னு வேற சொல்லிடுறது. பயிற்சி கொடுத்தா தானே பண்ணும், உங்களோட சேர்த்து வச்சு பயிற்சி கொடுத்தா தானே அது பண்ணும், கூட உட்காரணும்ல நம்ம. இப்போ இதிலேருந்து நம்ம பார்க்கணும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது இறைவனுடைய வழியில் நம்ம போராடுறத வெறுக்கிற மக்கள் அவங்களுக்கு கடுமையான வெப்ப காலத்தில் போருக்கு புறப்படாதீர்கள் என்று மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆல்ரெடி போருன்னாவே அங்கே இதுதான். இதில் வெப்ப காலத்தில் வேற போகிறாங்க. நம்ம ஊர் வெப்பமே இங்கே தாங்க முடியலை. சவுதி அரேபியாவில் வெப்பம் அப்படிங்கிறது சிந்திச்சு பாருங்கள். இங்கே நம்மளுடைய மண்ணுக்கும் அவங்களுடைய மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. மண்ணோடு சேர்த்து அவங்களுடைய அது பேர் என்ன, மலைகள்லாம் நம்ம மலைலாம் பார்க்கவே ஒரு பச்சை பசேல்னு இருக்குது. அதிலலாம் கூட நம்ம நிற்க மனசு வரணும். இங்கே உள்ள மலைலாம் பாறையாக இருக்குது. அப்போது எந்த மாதிரியான சூடு அங்கே இருக்கும். அப்போ கடுமையான வெப்ப காலத்துலலாம் நீங்கள் போருக்கு போகாதீங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்களாம். யார்? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள். அப்போ இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இது வெப்பந்தான், ஆனால் நரக நெருப்பு இதை விட அதிக வெப்பமுடையது. அந்தோ இதனை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டாமா? தமிழில் அந்த அந்தோ அப்படின்னு வருதுன்னா அது ஒரு பாவம், நம்ம பாவமாக பார்ப்போம் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, வருத்தம் தெரிவிக்கக்கூடிய விதமாக வரக்கூடிய அந்த வார்த்தை. அப்போ இவங்க இதை உணர்ந்திருக்க வேணாமா அப்படின்னு இறைவன் வசனத்தை இறக்குறான். அப்போது இறைவனுடைய வேலைக்காக இறங்குறவங்களை நம்ம தடுக்கவும் கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி வேலைக்காக இறங்குறவங்கள முட்டாள்னு பேரை கொடுக்குறோம். இந்த சிச்சுவேஷனை பாரு, அந்த சிச்சுவேஷனை பாரு, இது சிரமம் அது சிரமம் அப்படின்னு நம்ம பயமுறுத்துகிறோம். ஆனால் இந்த சிரமத்தெல்லாம் விட நரக நெருப்பு இதை விட சிரமம் வாய்ந்தது அப்படின்னு இந்த மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு இறைவன் கேட்குறான். அப்போது சூரா தௌபாங்கிறது அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அதை ரொம்ப சிந்திக்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபல் யஸ்ஹக்கும் கலீலம் வல் யபுக்கும் கசீரா. ஃபல் யஸ்ஹக்கு கலீலம் வல் யபுக்கு கசீரா ஜஸாஅம் பிமா கானு யக்ஸிபூன்.
இனி அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அலட்டும். ஏனெனில் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்த தீவினையின் விளைவு இவ்வாறு தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் அதிகம் அலட்டும். அப்போது இதை யாரை குறிப்பிடுறான்ல? இப்போ இந்த மக்கள் தான் நாங்கள் வர முடியல, எங்களுக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு வராமல் வீடுகளில் தங்கிட்டு, பத்தாததுக்கு போகிறவங்களையும் இந்த காலத்தில் ஏன் போகிறீங்க, அந்த காலத்தில் ஏன் போகிறீங்கன்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு இறைவன் சொல்கிறான், இனிமேல் இவங்களுக்கு குறைவாக சிரிக்கட்டும். அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிம்மதி. எப்போ நமக்கு சிரிப்பு வரும்? நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் அது வரும். எப்போ நமக்கு அதிகமாக அழ வரும்? மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, தேவையில்லாத எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டம். இன்றைக்கி யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, எண்ணங்களை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில அந்த மெடிடேஷன் இதெல்லாம் வேணும். அதுக்காக தான் இறைவன் தொழுகையுமே நமக்கு கொடுத்துருக்கான். அதை தாண்டி அவன் நாடுனா தான் நம்ம எண்ணங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே வரும். அப்போ அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் இனிமேல் அதிகமாக அழுங்க, குறைவாக சிரிங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான தீவினையை தான் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. விளைவு இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளோடைய நிலைமையும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஹஸ்பண்டையும் சரி, நம்ம பிள்ளைகளையும் சரி, எந்த வம்பு வழக்கும் பண்ணாதீங்கன்னு வீட்டுக்குள்ளேயே பொத்தி வைக்கிறோம். கடைசியில் என்ன ஆகுது? நம்ம வீடுகளுக்குள்ளே நிம்மதி இருக்கா பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான். எத்தனை பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் நம்ம குழந்தைங்க கொண்டுக்கிட்டு வருது, வீடுகளில் நடக்குதா இல்லையா? நம்ம வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போது நம்மளுடைய அந்த தீவினையின் காரணமாகத்தான். அது தப்புன்னு நமக்கு தெரியலை. அதை நான் வேணுக்குன்னு நம்ம செஞ்சோன்னு சொல்லலை, அறியாமையில் நம்ம செஞ்சுருக்கோம். அப்போது அந்த அறியாமைன்ற இருளை நீக்கத்தான் இன்றைக்கி குரானை கையில் எடுத்திருக்கோம். முடிஞ்ச அளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். நமக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நம்ம இந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக, இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ இதுக்காக நம்ம வருத்தப்படவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. பட் ரெடியாக இருப்போம். நமக்கு ஒரு காலம் வரும், நம்ம இறைவனுக்காக வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு நியத்து வைப்போம். சரியா? அப்போ இந்த மாதிரி இவர்களுடைய நிலை ஆகட்டும் அப்படின்னு இறைவன் குறிப்பிட்டுட்டான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபஇர் ரஜஅக அல்லாஹு இலா தாயிஃபத்தின் மின்ஹும் فاستأذنوك للخروج فقل لن تخرجوا معي أبدا ولن تقاتلوا معي عدوا إنكم رضيتم بالقعود أول مرة فاقعدوا مع الخالفين. அவர்களிடையே அல்லாஹ் உம்மை திரும்ப கொண்டு வரும்போது ஜிஹாதுக்காக புறப்பட்ட அவர்களில் ஒரு பிரிவினர் உம்மிடம் அனுமதி கோரினால் நீர் அவர்களிடம் தெளிவாக கூறிவிட வேண்டும், இனி ஒருபோதும் உங்களால் என்னுடன் வர இயலாது. என்னோடு எந்த பகைவர்களையும் எதிர்த்து போரிட உங்களால் முடியாது. ஏனெனில் முதல் தடவை வராமல் தங்கிவிடுவதை நீங்கள் விரும்பினீர்கள். ஆகையால் இனி வராமல் தங்கிவிட்டவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா, நான் முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஓரளவு அந்த மிடில் டைம்லையே ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னாடியே, ஹிஜ்ரத் போகும்போதும் சரி நபியோட போன முஸ்லீம்கள் தான் இவங்கெல்லாம். அப்போ ஃபஸ்ட்டு தடவை போய் வெற்றி அடைஞ்சு வந்துட்டாங்க. இப்போ இரண்டாவது டைம்லாம் போகும்போது இவங்களுக்கு வெற்றி கிடச்சிருச்சே, வெற்றி கிடச்சா இவ்வளோ நன்மைகள் கிடைக்குதே அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த இதுக்கு வராங்க. இப்போ அடுத்த போருக்கு வர ரெடி ஆகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு இறைவன் சொல்லிடுறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் முறை போகும்போதே தங்குறதைத்தான் விரும்புனீங்க, வர்றதுக்கு ஆசைப்படலை. அதனால் இனிமேல் உங்களுக்கு எந்த போர்லையும் கலந்துக்க முடியாது, நீங்கள் எதுக்குமே வராதிங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்கள ஒதுக்கிடுறாங்க. நம்ம ஒரு கூட்டமாக இருக்கோம், எல்லோரும் ஒரே, இப்போ ஒரு கிளாஸில் இருக்கோம், அப்போ எல்லோரும் ஒரே குரானை ஓதணுங்கிற நியத்தோடு தான் உட்காந்துருக்கோம். அதில் கொஞ்சம் பேரை மட்டும் இனிமேல் நீங்கள் எப்போவுமே கிளாஸுக்குள்ளே வராதிங்க
அப்படின்னு நம்ம சொல்லிட்டா எவ்வளோ ஒரு அவமானம் இல்லையா? ஒரு சின்ன இடத்துலையே இது நமக்குன்னா அப்போ அந்த ஒரு பெரிய விஷயம். ஒரு ஒரு சமூகத்தில் இவங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இதை இறைவன் அவங்களுக்கு தரான். அப்போது நீங்கள் இப்படி இருந்ததுனால இனி எங்களோட நீங்கள் வர வேணாம், இவங்களோடைய இனிமே யாரெல்லாம் வராமல் தங்கிடுறாங்களோ அவங்களோட நீங்களும் இருந்துருங்க அப்படின்னு இறைவன் அவங்களுக்கு ஆர்டர் போட்டுடுறான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறில் அவங்களுடைய விஷயம் எது தேவையோ அதை இறைவன் குர்ஆன்லேயே காமிக்கிறான். நபியுடைய வாழ்க்கையில் நடந்ததை தான் குர்ஆனில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் சீராலாம் பார்க்கலாம். முதல்ல குர்ஆனை முழுசாக ஒரு முறையாவது முடிப்போம். அதிலேயே நமக்கு ஓரளவு அவருடைய வாழ்க்கை எதுவாக இருந்திருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஒரு நிமிஷம். இப்போது 84வது வசனம் பாருங்கள். வலா துசல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதம் வலா தகும் அலா கபரி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வமாது வஹும் ஃபாசிகூன். இனி அவர்களில் எவரேனும் இறந்து விட்டால் ஒருபோதும் அவருக்காக மரண தொழுகை தொழாதீர். மேலும் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்காக அவருடைய அடக்கத்தலத்தில் நிற்காதீர். ஏனென்றால் திண்ணமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள். மேலும் தீயவர்களாகவே அவர்கள் இறந்து போனார்கள். அப்போது அப்படி ஒரு கூட்டத்தாரை பிரிச்சுட்டு அந்த கூட்டத்தாரை அதாவது நீங்கள் இறைவனுக்காக சண்டை போட வரலல்ல, தடவை வரலல்ல, இனி எப்போவுமே வராதிங்க சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க யாராவது இறந்து போனால் அவங்களுக்கு ஜனாசா தொழுகை கூட தொழுகாதீங்க, அவங்களுக்காக எந்த துவாவும் செய்யாதீங்க. நபி உயிரோடு இருக்கும்போதே இவங்களுக்காக துவா செய்யாதீங்கன்னு சொல்லிட்டான்ல. அவங்க முஸ்லீம்கள் தான், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான். ஆனால் அல்லாஹ் சொன்னதை செய்யாததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோடு இருக்கும்போதே இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான ஃபாசிக்குகளுக்கு நீங்கள் துவா செய்யாதீங்க அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். அப்போ நமக்கு கியாமத்தில் கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு என்ன நிலை ஏற்படும்? நம்மளுடைய செயலை பார்த்து தான் அங்கே நமக்கான அந்தஸ்து கிடைக்குமே ஒழிய நம்ம இங்கே சும்மா புகழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு திக்ரு பண்ணிக்கிட்டு இதுக்காக ஒன்றும் நமக்கு இது கிடைக்காது. நம்மளுடைய செயல்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு திக்ரு பண்ணும்போதும் ஒவ்வொரு தொழுகையிலையும் எல்லாம் எனக்கான செயலை நீ சீக்கிரம் கொடுன்னு கேட்க பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நமக்கு தொழுகை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, திக்ரு பண்ண மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் ஓரளவு நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணுறோமானா தெரியல, இறைவனே அறிவான். ஓரளவு செய்யணுன்னாவது நினைக்கிறோம். அப்படி செய்யும்போது ஒவ்வொரு தடவையும் நியத்து வைங்க, யாரெல்லாம் நீ ஏதோ பெரிய வேலையெல்லாம் மற்ற சஹாபாக்கள்லாம் பண்ணியிருக்காங்களே, அந்த வேலை என்னன்னு கூட எனக்கு தெரியலை, எனக்கு நீ கைட் பண்ணியா அல்ல அப்படிங்கிற நியத்து உங்கள் மனதில் வரணும். அது வர வர நீங்கள் இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்படி இப்போ கண் இருக்குது, இதுதான் நம்ம கண்ணுன்னு தான் நம்மளால் சொல்ல முடியுமே ஒழிய இந்த கண்ணை வச்சு நீங்கள் இப்படி தான் பார்க்கணுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இறைவன்கிட்ட எனக்கான வியூவை, என்னுடைய பார்வையை நீ விசாலப்படுத்தியா அல்லா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. நிறைய விஷயங்களை இறைவன் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவான். சரியா? அப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு பிரார்த்தனை செய்யாதீங்க, அவங்க அடக்க ஸ்தலத்தில் நிற்காதீங்க. ஏன்னா இவங்க தான் திண்ணமாக இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் நிராகரிச்சிட்டாங்க. என்னது? அல்லாஹ் சொன்ன ஒரு வேலையை செய்யாததுக்கு. அப்போ நம்ம எத்தனை வேலையை செய்யாமல் இருக்கோம்? அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் வருவோம்? மேலும் தீயவர்களாகவே இவர்கள் இறந்து போனார்கள். சரியா? ஒவ்வொரு ஆயத்தையுமே திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. சூறா முடிஞ்சது பிறகு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அடுத்த ஆயத்து பாருங்கள்.
வலா துஜிபுக அம்வாலுஹும் வ அவுலாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு ஐயு அத்திபஹும் பிஹா ஃபித்துனியா வதஸ்ஹக அன்ஃபுசுஹும் வஹும் காஃபிரூன். அவர்களுடைய செல்வங்களும் அதிகமான பிள்ளைகளும் உம்மை வியப்பில் ஆழ்த்த வேண்டாம். இப்போ இந்த மாதிரி இறைவனோட வேலை செய்யலை அவங்க, ஆனால் அவங்க காஃபிர்கள்னு ஆயாச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான செல்வம் இருக்குது, அதிகமான பிள்ளைகள் இருக்குது. பாருங்கள், செல்வத்தையும் பிள்ளையையும் அல்லாஹ் ஒன்றா இங்கே பேசுகிறான். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக என்ன சொல்கிறது, அந்த கைனகாலஜிஸ்ட், அதாவது இந்த மகப்பேறு மருத்துவத்துக்கு நிறைய போனி பண்ணுறதே பார்த்திங்கன்னா நம்ம தான். ஏன்னா நம்ம கூட சரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண ரெடியாக இருந்தால் கூட வீட்டில் உள்ளவங்க 2 மாதத்துலையே, அந்த 1 மாதம் 2 மாதத்துலையே நீ போய் அங்கே போய் காமிச்சிரு, 2 மாதத்துலையே வா, ஆமாம் காமிச்சிட்டு 2 வருஷமாக டேப்லெட்டு அதெல்லாம் பண்ணி அந்த பிள்ளைய அந்த ஒரு மகப்பேறு இதில் போட்டு பாடாப்படுத்தி பிள்ளைய பெற்று கொண்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்கள நம்மளால் வளர்க்க முடியுதா அப்படின்னா அப்போ தான் அது வலிக்குது இது வலிக்குது, நமக்கு டிப்ரெஷனு. அப்போ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெறதுக்காக நீ அவ்வளோ கஷ்டப்படுற, அவ்வளோ சிரமப்பட்ட பிறகு அந்த குழந்தைய உன்னால் வளர்க்க முடியுதா அப்படின்னா அதுக்கு இல்லை, நான் என் பிள்ளைய அங்கே படிக்க வைக்கணும், இங்கே படிக்க வைக்கணும், அது செலவு இது செலவுன்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போயிடுற. அப்போ நீங்கள் என்ன குழந்தைய நீ பார்க்க போகிற? அப்போ எதுக்கு அந்த குழந்தை? செல்வமும் அதே தான். கஷ்டப்பட்டு நீ உழைச்சி சம்பாதிச்சதை வச்சு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு கூட உன்னால் வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னா நீ எதுக்கு சம்பாதிக்கணும்? உனக்கே அது யூஸ் இல்லைன்னா எதுக்கு? அப்போது இந்த மாதிரி நம்ம சிந்திச்சாதான் குழந்தை சரி, நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கிட்டத்தட்ட அதிகமான சதவீதம் அந்த குழந்தை பேரில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உடம்பு குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அது ரொம்ப இஷ்யூவாக தான் இருக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு அவலம்னு நமக்கு புரியலை. இருந்தாலும் இது எல்லாமே இவங்கள மியூட் பண்ணுங்க. எஸ், ஜஸாக்கல்லாஹு கைர். அப்போது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம அல்லான்னு இருக்கோம், அல்லாக்காக வேலை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நமக்கு செல்வமும் இல்லை, நமக்கு பிள்ளைகளும் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஏன்னா நபிக்குவே பார்த்திங்கன்னா அவருடைய செல்வங்கள் எல்லாம் கரைஞ்சு போச்சு. அவருக்கு பெண் பிள்ளைகள் தான், ஆனால் ஆண் பிள்ளைகள் 3 பிறந்தும் இறந்து போச்சு. ஒரு குழந்தை பிறந்து இறந்து போனாலே நம்மளால் தாங்க முடியாது. 3 ஆண் குழந்தைங்க பிறந்து இறந்து போச்சு. இன்னொன்று, நபிக்கு 11 மனைவிகள் இருந்தாலும் அந்த கதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான் அந்த 4 பெண் குழந்தைகளும். ஆண் குழந்தைங்க யார் யாருக்கு பிறந்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் அவ்வளோவா நமக்கு தெரில, அதை பற்றி தேவையும் இல்லைன்னு வைங்களேன். ஆனால் இந்த 4 பேரும் கதிஜாவுக்கு மட்டும்தான், ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான். அப்போ மற்ற சஹாபா பெண்மணிகள்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போது இந்த செல்வமும் பிள்ளைகளும் உங்களுக்கு வியப்பில் ஒன்றும் ஆழ்த்த தேவையில்லை. இது எல்லாமே எதுக்காக நான் காஃபிர்களுக்கு அதிகமாக தரேன்னா, அதனாலேயே இந்த உலகத்திலேயே அவங்க தண்டனை வழங்கிடணும், நிராகரிப்பவர்களாகவே அவங்க உயிர் பிரியணும். இதுதான் இறைவன் நாடுறான். எத்தனை ஃபேமிலியில், நம்ம ஃபேமிலிகள்லையே நம்மளுடைய செல்வமும் நம்மளுடைய குழந்தைகளும் நமக்கு ஆபத்தாக நிற்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்குள்ள சூழலில். அப்போது கவனமாக பாருங்கள். எல்லாரும் இப்படி தானே இருந்தாங்க அப்படின்னு நம்ம இருக்க நம்ம எல்லாரும் வாழ்கிற அந்த ஆவரேஜுக்கும் கீழே ஒரு நிராகரிப்பான வாழ்க்கையை தான் நம்ம வாழுவோம். ஸோ அதை தாண்டி இறைவன் சொல்கிற விஷயங்களை காதில் இப்போ வாங்க ஆரம்பிக்கிறோம். இறைவன் நமக்கு ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக. நபி காலத்திலேயே அவங்களுக்கு அந்த இஸ்லாத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு வர்றதுக்கு 6 வருடங்கள் ஆச்சு நபிக்கே. அவருடைய டோட்டல் இதுவுமே 13 வருஷம் மக்கால இருந்துமே ஒன்றும் பண்ண முடியல.
அப்போ அவ்வளோ டைம் எடுத்திருக்கு. ஸோ நிச்சயமாக நமக்கும் நம்ம வாழ்நாள் முழுக்க டைம் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு முயற்சி, அந்த நியத்தாவது அட்லீஸ்ட் நம்ம மனசில் இருக்கணும். நான் இன்றைக்கே பண்ணிடணும், நாளைக்கே பண்ணிடணும். ஏன்னா அப்படியும் சிலர் சொல்கிறாங்க, இறைவன் பாதுகாப்பானாக. அப்படியான அந்த அந்த அளவுக்கு அவங்க ரிசர்ச்லையும் இதுலையும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லா. பட் நம்ம இன்றைக்கி தான் இதெல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப ஏதோ உங்கள் மனசில் ஒரு நியத்தை வச்சு அதை நோக்கி பயணப்படுங்க. அவ்வளோதான். அது இன்றைக்கே மாறிடும்னு இல்லை, ஆனால் மாறும். அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், அவ்வளோதான். சரியா? ஸோ இதுக்காகத்தான் இந்த நிராகரிப்பாளர்களுக்கு இவ்வளவும் நான் தரேன் அப்படின்னு இறைவனிங்க சொல்கிறான். அப்போ இனிமே யார் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எத்தனை பிள்ளைகள் வச்சுருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் விட நம்மளுடைய செயலைத்தான் இறைவன் பார்க்க போகிறான். சரியா? இதா உன்சிலத் சூரத்துன் அவ் அன் ஆமினு பில்லாஹி வஜாஹிது மஅரசூலிஹிஸ்தஅதனக உலுத்தௌலி மின்ஹும் வகாலுதர்னா நகும் மஅல் காயிதீன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், மேலும் அவனுடைய தூதருடன் சேர்ந்து ஜிஹாது செய்யுங்கள் என்று அறிவுறுத்தும் ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கியருளப்பட்டால் அவர்களில் சக்தி பெற்றவர்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ளாது இருக்க அனுமதி வழங்குமாறு உம்மிடம் கோருவார்கள். அப்போ அந்த ஜிஹாத் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவான அர்த்தம் வேணும். இவங்க பாருங்கள், தமிழ்லையும் அந்த ஜிஹாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஏன்னா நமக்கு அர்த்தங்கள் தெரிகிறதில்ல. ஒரு தமிழ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கு, ஒரு வேர்டுக்கு, ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் அரபியிலையுமே எந்தெந்த இடத்துல எது வருதோ அதுதான். ஸோ இந்த இடத்துல ஜிஹாத் பாருங்கள், ஜிஹாதுனா போரிடுங்கள், அவ்வளோதான், போர் தான். அப்போ ஏன்னா இன்றைக்கி நமக்கு நிறைய அந்த ஜிஹாதை வச்சு நிறைய ஒரு ஃபித்னா சொல்கிறாங்க. இவங்க இப்படி அப்படி, இவங்க போரால் தான் இஸ்லாத்தை பரப்புனாங்க, வாளால் தான் இஸ்லாத்தை பரப்புனாங்க. ஆனால் எதுக்காக அல்லாஹ் வாளை தூக்க சொன்னான்? எதுக்காக நீங்கள் சண்டை போடுங்கிறான்? நீங்கள் சூரா அன்ஃபால்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அவங்க மக்கள் பக்கத்து நாட்டிலேருந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க என்கிட்ட துவா கேட்குறாங்க, கதறாங்க, அவங்கள காப்பாற்ற நீங்கள் போக மாட்டிங்களான்னு தான் அல்லாஹ் கேட்குறான். இங்கேயும் நபி நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே, பெண்கள் விஷயத்தில், அடிமைகள் விஷயத்தில். இன்றைக்கி அடிமைகள்லாம் யார் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, தொழிலாளர்கள்மா. இன்றைக்கி தொழிலாளர்களுக்குன்னு ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கா? அதுதான், அதே தான். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த அடிமை முறை. இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அடிமைகள் தான். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்களை கொண்டு வந்தால், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி அந்த சட்டங்கள், இந்திய சட்டம்லாம் எழுதுனாங்க, அம்பேத்கர் உட்காந்து எழுதுனாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியோட லா பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்குமே சட்டமாக உட்காந்து எழுதியிருக்காங்க. அப்போ இது ஏன் எழுதணும்? உண்மையிலேயே இந்த மாதிரி சட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து தான் டெமோக்ராட்டிக் சட்டங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, நபிக்காக ஒரு நினைவு இதுவே வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அல்லாஹ் டைரெக்டாகவே அவனுடைய சொற்களால் ஒவ்வொரு சட்டமும், ஒவ்வொரு லாவா, ஃபேமிலிக்கு இந்த லா, லேபருக்கு இந்த லா, இன்னும் பிஸ்னஸ்க்கு இந்த லா அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தரமாக சட்டங்கள் கொடுக்கும்போது, அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கும்போது, அதற்கான ஒரு கைடையும் நமக்கு அனுப்பும்போது, அவரை நீங்கள் வெளியே துரத்துறீங்க அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட சண்டை போடாமல் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஆள் நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னா எல்லா கட்சிகளுமே கேட்குது. ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காமிக்கவே இல்லையே. அவர் ஒரு மத போதகர், மதத்தை பரப்புனாருன்னு தானே சொல்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதத்தையும் பரப்பலை, உன்னத்தையும் பரப்பலை.
அவர் சட்டங்களை பரப்புனார், வாழ்வியல் சட்டங்களை கொடுத்தாரு. அதை புரிஞ்சவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான மரியாதையும் அவர் சொன்ன விஷயங்களை செய்யணுங்கிற நம்பிக்கையோடையும் இருக்காங்க. ஆனால் நமக்கு இதெல்லாம் புரியுதா? சிந்திச்சுக்கிறங்க. அப்போது அல்லாஹ் மீதே நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனோட தூதரோடு சேர்ந்து நீங்கள் போர் புரியுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டம், ஒரு அத்தியாயம், உங்களுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சுன்னா, சக்தி இருக்கிறவங்க, உடல் அளவில் அவங்களால முடியும், பொருளாதார அளவுலையா முடியும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, எனக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லை, பாருங்கள் என்னால் முடியாது, என்னோடய வருமானம் குறைஞ்சிரும். அவங்க அப்படி சொல்லலை. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தான் உங்கள் பகுத்தறிவில் பார்க்கணும். நான் டெய்லி நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இப்படித்தான் நான் இருப்பேன், இதுதான் என் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இறைவனுக்காக ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இல்லை நான் வாரத்தில் ஒரு வாட்டி வேணால் அப்படி செஞ்சுக்கிறேன், அதுவே அதிகம்தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாப்பாடெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன் அவங்களுக்கு இத்தனை மனைவிமார் இருந்தாங்க, அவங்க நினச்சா நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்க முடியாதா? நபிக்கிட்ட என்ன அவ்வளோ வறுமையில் ஆனால் நமக்கு காண்பிக்கிறதெல்லாம் நபி வறுமையில் இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் நபிக்கு எல்லாமும் வந்துட்டு தான் இருந்தது. அவருடைய என்ன சொல்கிறது, சம்பாத்தியமும் வந்துச்சு. இந்த மாதிரி அன்ஃபால் அந்த போரில் கிடைக்கிற பொருள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பங்கு இருந்துச்சு. அவரால் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவ்வளோ நமக்கே இறைவன் இவ்வளோ தரான்னா அவருக்கு தந்திருக்க மாட்டானா? அதெல்லாம் இருக்கும். பட் அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு இத்தனை இதெல்லாம் செஞ்சு அதை சாப்பிட்றதுக்கு மனைவிகளுக்கும் நேரம் இல்லை, அவருக்கும் நேரம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. மனைவிமார் என்ன ஒர்க் பார்த்தாங்கன்றது நமக்கு தெரியலை, நம்ம தான் சிந்திக்கணும். அப்போ நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுடைய சந்ததியை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம எவ்வளோ பயிற்சி கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி வசனம் வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, சக்தி இருக்கிறவங்க ஜிஹாதில் கலந்துக்காமல், இந்த போரில் கலந்துக்காமல் இருக்க உங்ககிட்ட கேட்பாங்க, அனுமதி கேட்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, எங்களை விட்டுடுங்க, தங்கி இருப்பவர்களோட நாங்களும் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரியை அல்லாஹ் அப்படி அனுப்பிட்டான். ஃபஸ்ட்டே நீங்கள் வேணான்ட்டீங்க, இனி வராதீங்க அப்படின்னு. இப்போவும் அல்லாஹ் அதான் சொல்கிறான், இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி கேட்பாங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் தங்கிக்கிறோம், நாங்கள் இந்த ஊர் வம்புக்கே வரலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இறைவன் இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறான். ரசூபி ஐன் யகூனு மஅல் ஹவாலிஃபி வதுபி அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஃப்கஹூன். அத்தகையவர்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதோருடன் சேர்ந்துவிட விரும்பிவிட்டார்கள், மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது, எனவே அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த மாதிரி எங்களை விட்டுருங்க அப்படி சொல்கிறவங்க எந்த மாதிரி ஆயிட்டாங்களாம், வீட்டிலையே தங்கியிருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் இயலாதோரோடு சேர்ந்துட்டாங்களாம். அப்போ இந்த ஆயத்தை காமிச்சிட்டு அப்போ பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வீட்டில் தங்கிடணும், பெண்கள் போராட்ட காலத்துக்கெலாம் போக தேவையில்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. மேபி அது சரியாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் இப்போ வீட்டில் தங்கியிருக்காங்க பெண்கள் அப்படின்னா நமக்கான பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என் வீட்டிலேருந்து என்னுடைய கணவர் போயிட்டாரு, என் பிள்ளைகள் இருக்குது, அப்போ அவங்கள பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் தான் என் கணவர் போவார், நான் அனுப்பி வச்சாதான் என் கணவர் போவார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்காச்சு, அதாவது வீட்டில் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா கணவரே அனுப்புகிறோம், நம்மளும் கூட இன்னொரு வேலைக்கு போகிறோம் பிள்ளைகளை வீட்டில் தனியாக விட்டுட்டு. ஆனால் ஒரு போராட்டம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளும் போகிறதில்ல, கணவரே அனுப்புறதில்ல. இது எப்படியாப்பட்ட ஒரு நிலை பார்த்துக்கிறங்க. அப்போ
இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு பர்பஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றது மட்டும் நம்மளோட நோக்கம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், அத்தா வந்து இதுக்காக தாம்மா போயிருக்காங்க, நாளைக்கு நீயும் போகணும். இல்லை பெண் பிள்ளைன்னா நாளைக்கு நீயும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்கள நீ அனுப்பணும், உன் பிள்ளைகளே நீ தயார்படுத்தணும் அப்படின்னு இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 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 உரத்தை போட்டுட்டு நம்ம வந்து அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி இப்போ அந்த பிள்ளைகளை பாரு உங்கள் அத்தா இப்படி தான் எப்போ பாரு போகிறாரு, இப்படி போனால் நம்ம வீட்டு நிலைமையை யார் பாப்பா, நம்மளுக்கு யார் இருக்கா, சொன்னால் கேட்குறாரா அப்படின்னு அவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே நம்ம குழந்தைங்கள வளர்த்தோன்னா நாளைக்கு அது போகுமா இறைவனோட வேலைக்காக? ஸோ பெண்களுடைய அந்த ரோல் வந்து ரொம்ப க்ரூஷியல், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பெண்கள் இப்படி நம்ம உட்காந்து ஓதுனதில்லை இல்லையா, அதனால் நம்ம ஆண்களுடைய பர்செப்ஷனை மட்டுமே பயான்களில் கேட்டுட்டோம். பட் இப்போ நம்ம பெண்களாக உட்காந்து ஓதுறப்ப நம்மளோட பர்செப்ஷனையும் நமக்கானதையும் கொஞ்சம் சிந்திக்கணும், சரியா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான கூட்டத்தோடு இவங்க சேரணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் வந்து அவங்களோட உள்ளங்கள் மனசில் வந்து ஒரு சீல் அடிச்சிட்டேன். முத்திரையிடப்பட்டதுன்னா அதை தாண்டி உள்ளேயும் எதுவும் போகாது, வெளியேயும் ஒன்றும் வராது, அந்த மாதிரி. ஸோ அவங்க ஃபுல்லாக சீல்டு ஆகிட்டாங்க. இனி எதையுமே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம லைஃப்லையும் சிலர் இருப்பாங்க, அவங்க உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நம்ம கடமை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், கேட்காதது அவங்க விஷயம், சரியா? இப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் தெரிஞ்சிருக்கு, நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, அப்போ இவங்களை பற்றி இறைவன் பேசுகிறான். அடுத்து லாக்கினிர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுசிஹிம் வ உலாஇக லஹுமுல் கைராத்து வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். ஆனால் இறை தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் தம் உயிர்களையும் உடைமைகளையும் அர்ப்பணித்து ஜிஹாது செய்தார்கள். இனி அத்தகையவர்களுக்கே எல்லா நன்மைகளும் இருக்கின்றன, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களும் ஆவர். இப்போ ஒரு இறைவனுக்காக சண்டை போடணும் அப்படின்னு வரப்ப சிலர் வந்து எவ்வளோ உடல் வலிமை இருந்தாலும் பொருளாதார வலிமை இருந்தாலும் நாங்கள் வரலைன்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, இறை தூதரும் அவர் கூட நம்பிக்கை கொண்டவங்களும் உயிரையும் உடைமைகளையும் அர்ப்பணித்து சண்டை போட்டிருக்காங்க. இனி இப்படிப்பட்டவங்களுக்கு தான் எல்லா நன்மையும் கிடைக்கும், இவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அப்போ நமக்கு வெற்றி வேணும்னா போராடணும். நல்லா டைரக்டாக சொல்லிட்டான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் தொழுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னான்னா, தொழுது ஜக்காத்து கொடுத்தா தான் கிடைக்கும்னா. அப்போது ஒன்று நீங்கள் உழைங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க, சும்மா இருக்காதீங்கிறான். அப்போ ஒன்று உழைங்க, உழைச்ச காசில் மற்றவங்கள பொருளாதார ரீதியில் அவங்கள நீங்கள் மேம்படுத்துங்க. கூடவே அவங்கள யாராவது நசுக்கிறாங்க, வாழ விடாமல் நசுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து சண்டை போடுங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இறைவன் வந்து கொண்டு வந்திருக்கான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நபிமாருக்கும் இதுதான் டாஸ்காக இருந்துச்சு. ஆனால் எந்த நபிமாருக்குமே வந்து இந்த டாஸ்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய சமூகத்தினர் வந்து ரொம்பவே சொற்பமானவங்க தான் கூட இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீஷனே பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அது வந்து நடைமுறையில் இல்லை. அது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். ஆனால் இதுதான் டாஸ்க்காக இருந்திருக்கு. என்ன டாஸ்க்காக இருந்துச்சு திரும்பவும் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கிருங்க. உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் ஒழுங்காக ஒழுங்கான முறையில் உழைச்சி வரக்கூடிய வருமானத்தில் இன்னொருத்தவங்களையும் அவங்களுடைய உழைப்புக்காக நீங்கள் ஒரு முதலீடு செஞ்சு அல்லது நீங்கள் உங்கள் ஜக்காத்தை கொடுத்து அவங்களையும் நீங்கள் வளர்த்து விடுங்க.
இப்படி நீங்கள் வாழுங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போதே வேறு யாராவது வந்து உங்களை நசுக்குனா அந்த இடத்துல நீங்கள் போராடுங்க, சண்டை போடுங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை தான் இறைவன் கொண்டு வந்திருக்கான். இப்போ இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சட்டம் தரேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு துறையிலையுமே அவன் 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 வந்து அவ்வளோ பேசுகிறான் இறைவன். ஆனால் அதை வந்து நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வரைக்குமே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி வந்து அழகான முறையில் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. முக்கியமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அது கம்ப்ளீட்டாக ஓரளவு பேக்கேஜாக அது முடிஞ்சிருச்சு. ரோமு பாரசீகம் எல்லாமே இவர் கைக்கு வந்துருச்சு. அப்புறம் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய காலங்களில் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா கிளர்ச்சிகள்லாம் ஏற்பட்டு ஒரு வழியாக டோட்டலாக அது ஒரு டிஸ்ட்ரக்ஷனாகவே ஆயிடுச்சு. அதுலேயும் ஏதோ கொஞ்சம் எஞ்சி இருந்த கிலாஃபத் அப்படிங்கிறது முதல் உலக போர்லையே முடிஞ்சு போச்சு. கிலாஃபத் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னாவது நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? கடைசி கிலாஃபத்னா என்னென்னாவது தெரியுமா? அதனுடைய வரலாறு ஏதாவது தெரியுமா நமக்கு? ஆனால் முதல் உலக போரில் கிலாஃபத் வந்து முற்றிலுமாக முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது உலக போரில் சொல்லவே வேணாம். மூணாவது உலக போரில் இனி இப்போ வரும்னு நினைக்கிறேன், வந்துருச்சா என்னன்னு தெரில. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்து வரும். ஸோ அநேகமாக இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியுதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் காலத்தில் வந்து போரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து ரெடியாக இருங்க, மனசை திடப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்கள். ஸோ வெற்றி பெற்றவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பரிசு என்னவா? அஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா தாலிகல் ஃபௌசுல் அஸீம். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை அல்லாஹ் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். இதுவே மாபெரும் வெற்றி. ஸோ அந்த சொர்க்கத்தை பற்றி இறைவன் பேசுகிறான். وَجَاءَ الْمُؤَذِّرُونَ مِنَ الْأَعْرَابِ لِيُؤْذَنَ لَهُمْ وَقَعَدَ الَّذِينَ كَذَبُوا اللَّهَ وَرَسُولَهُ سَيُصِيبُ الَّذِينَ كَفَرُوا مِنْهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாக எதுக்கு நம்ம வந்து ஓடுறோம்? சரி, அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு டூர் போகலாம், ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தானே இவ்வளோ உழைக்கிறோம். நம்ம டூர்லாம் போகிறோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் வெற்றி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நான் சுவனத்தை தருவேன். அதில் வந்து என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறு இருக்க போது அங்கே நீங்கள் எப்போவுமே தங்கி வாழலாம். யோசிச்சு பாருங்கள். இப்போ டூருக்கு போன இடத்துல டூர்லாம் இல்லை, எப்போவுமே நீங்கள் எங்கேயே தங்கலாம், எதுக்குமே நீங்கள் காசே தர தேவையில்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? இப்போ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணால் தான் அது கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு டூரு போகணுங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். டூருக்கே அப்படின்னா சொர்க்கத்துக்கு எவ்வளோ உழைக்கணும் சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. அடுத்த 90வது ஆயத்து பாருங்கள். மேலும் போருக்கு செல்லாமல் இருக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சாக்கு போக்குகள் கூறக்கூடிய நாட்டுப்புற அரபிகள் பலர் வந்தனர். இதுபோல் ஈமான் நம்பிக்கை கொள்வதாக அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் பொய்யான வாக்குறுதி அளித்தவர்களும் போருக்கு செல்லாமல் பின்தங்கிவிட்டார்கள். இந்த நாட்டுப்புற அரபிகளில் எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை கடைபிடித்தார்களோ அவர்களை துன்புறுத்தும் தண்டனை அதிவிரைவில் சூழ்ந்து கொள்ளும். இருந்தாலும் நாட்டுப்புற அரபின்னா இருக்குது, செக் பண்ணிக்கிறோம். அராபி மினல் அராபி அப்படின்னா கிராமவாசிகள். கிராமவாசிகள் தான் இருக்குது, நாட்டுப்புற அரபிகள்னு இல்லை. அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்திங்க. அதாவது அன்னைக்கு சூழலில் வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருந்த அரபியர்கள் மட்டும்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ கிராமவாசிகள்னு வர்றப்போ வேறு எங்கிட்டிருந்தும் கூட ஆட்கள் வந்திருப்பாங்க. சரியா? ஸோ ஏன் இதை நான் இங்கே குறிப்பிட்றேன் அப்படின்னா, குரான் எடுத்தாவே அது அரபியர்களை மட்டும்தான் பேசுது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க.
அது உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பற்றி தான் பேசுது. யாராக வேணாலும் இருக்கலாம், நபி கூட சேர்ந்து சண்டை போட்டவங்க. சரியா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாட்டுப்புற அரபிகள்னு நமக்கு இது பண்ணி கொடுத்துருந்தாலும் அராபி மினல் அராபி, அராப் அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியல. அது அரபியர்கள் மட்டும்தானா இல்லை வேறு யாருமா? ஏன்னா ஆட்கள் யாருன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல, நமக்கு தெரியலை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே நீங்கள் யோசிக்காதீங்க. ஓப்பனாக வியூ வந்து கொஞ்சம் அகலப்படுத்துங்க, உங்கள் பார்வையை விசாலப்படுத்துங்க. சரியா? அப்போ போருக்கு நாங்கள் போருக்கு வரல, எங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. இந்த கிராமப்புறத்தில் இருந்தெல்லாம், நாட்டுப்புற அரபிகள்லாம் கிராமப்புறத்தில் இருந்து அப்படின்னா எங்கிட்டிருந்து வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருந்தெல்லாம் வராங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈமான் கொண்டதாக சொல்லி அல்லாஹ்கிட்டமும் அவனுடைய தூதர்கிட்டமும் பொய்யான வாக்குறுதி அளித்தவர்களும் போருக்கு போகாமல் பின்தங்கி விட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான யாரெல்லாம் செய்கிறீங்களோ, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் நீங்கள் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறீங்களோ அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய தண்டனை வெகு சீக்கிரம் சூழ்ந்து வரும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இன்றைக்கி நமக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இந்த கேட்டகரியில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். வெகு சீக்கிரம் எதுவும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். ரிலாக்ஸாக இருங்க. இறைவன் ஒவ்வொரு செயலையுமே உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கான். நமக்கான செயல் இறைவனுக்கு பிடித்த செயலாக நம்மளுடைய செயல் அமையணும் அப்படிங்கிற நீயத்தோட நம்ம வந்து இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம கண்டிப்பாக அவன் நாடுனா அவனோட வேலையை யாரை வச்சும் செய்வான். ஸோ அந்த ஒரு நியத்தோடு இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.